ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபஸ்ரீ ஜமுனா சேனல். இன்றைக்கி வந்து சிம்பிளாக ஒரு காரக்குழம்பு தாங்க. காரக்குழம்புல என்ன பண்ண போகிறோன்னா, பொரியல் எல்லாமே செஞ்சிடுற மாதிரி தான், தனித்தனியாக செய்ய தேவையில்ல. வாழைத்தண்டு ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு. கிட்னியில் இருக்கிற அந்த கெட்ட அதெல்லாம் எடுத்துகிட்டு வரும், யூரின் வழியாக. ஸ்டோன் இருக்கிறவங்க இது எல்லாமே ஜூஸ் போட்டு குடித்தா ரொம்ப சீக்கிரமாக அந்த ஸ்டோன் வந்து நல்லா கரைஞ்சி வரும். அது வந்து எப்படி நம்ம வந்து தனித்தனியாக பொரியல் செய்ய தேவையில்லைங்க. ஃபஸ்ட்டு வந்து கத்திரிக்காய்க்கு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் வெங்காயம், பூண்டு இது எல்லாம் சேர்த்து கறிவேப்பிலை சேர்த்து நல்லா வதங்கிட்டு 2 தக்காளி நான் அரைச்சி பேஸ்ட்டு மாதிரி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கெல்லாம் வதக்கிடுங்க. இந்த மாதிரி கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காயும் உள்ளே சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம். நம்ம வந்து தனித்தனியாக வந்து பொரியல் வைக்க முடியல, குழம்பு வைக்க முடியல அப்படின்னு யோசிப்போம் இல்லையா? சில டைமில் ரொம்ப வந்து வேலை அதிகமாக இருக்கும்போது அப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாங்க. சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கூட இது நம்ம வீட்டில் இருக்கிற அப்பளத்தை வச்சு கூட நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சிடலாம். கத்திரிக்காய் சேர்த்தாச்சு. கத்திரிக்காய் சேர்த்து நல்லா வந்து கொஞ்ச நேரம் அப்படியே வதங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வாழைக்காவையும் உள்ளே சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து ரவுண்டு முழுசாகவும் சேர்த்துக்கோங்க, இல்லைனா என்ன மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி அந்த ஆஃப் வர மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நமக்கு கத்திரிக்காய் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு, வாழைக்காய் பொரியலும் ரெடியான மாதிரி தாங்க. வாழைத்தண்டு ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஏதாச்சும் ஒரு வகையில் நம்ம பொரியல் பண்ணி கிடைக்கும் போது கண்டிப்பாக சாப்பிட்ணும். இப்போ வீட்டில் அரைச்சா குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு, இப்போ வாழைத்தண்டெல்லாம் வேகணும் இல்லைங்களா? அதனால் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக வைக்க வேண்டியதான். அப்போ தான் வந்து வாழைத்தண்டு நல்லா வெந்து வரும். அதுக்காக தான் க்ளோஸ் பண்ணியாயிடுச்சு. அதுக்கப்புறம் நடுவில் எடுத்து பார்க்கலாம் எப்படி வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து கொஞ்சமாக வந்து ஒரு சின்ன வந்து எலுமிச்சம்பழம் அந்த சைஸில் நெல்லிக்காய் சைஸில் வந்து புளியை கரைச்சி சேர்த்துருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் குழம்பு வந்து டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு. புளி ஊற்றி வச்சா தான் குழம்பும் கெடாமல் நல்லாயிருக்கும். வந்து நம்ம காயெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தாங்க புளி ஊற்றணும். முன்னாடியே ஊற்றிட்டோம்னா காய் வேகாது. அதனால் வந்து எந்த ஒரு குழம்பா இருந்தாலும் காய் வெந்ததுக்கப்புறமா புளி சேர்க்கணும். நல்லா புளி வந்து கொதிச்சிச்சு. இப்போ வந்து புளியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கிறேங்க. அந்த தேங்காய் நம்ம அப்படியே காரக்குழம்பா சாப்பிட்றத விட எனக்கு இந்த மாதிரி தேங்காய் அரைச்சி அதில் ஊற்றி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தேங்காய் சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து அதை சாப்பிட்டா நம்ம வயிற்றில் இருக்கிற அல்சர் எல்லாமே சரியாகுங்க. உங்களுக்கு வேண்டான்னா தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கிறத ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. சூப்பரான கத்திரிக்காய் காரக்குழம்பும் வாழைத்தண்டு பொரியலும் ஒன்றாவே சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ வந்து தேங்காய் சேர்த்ததுனால கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதும். கொத்தமல்லி தூவி இறக்கி நம்ம சாப்பிட வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க. சூப்பரான ஒரு காரக்குழம்பு சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். அதே சமயம் பொரியல் பாருங்கள், பீஸாக இருக்க வாழைத்தண்டு. இனி சாப்பிட வேண்டியதான். நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.